ரப் அல் காலி எனப்படும் உலகின் மிகப்பெரிய தொடர் பாலைவனத்தின் ஒரு பகுதி ஏமன் நாட்டில் இருக்கிறது. ஓமன், ஏமன், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் பரவியிருக்கும் இந்த பாலைவனம் மிக கடுமையான தட்பவெட்ப நிலையை கொண்டது. கோடை காலத்தில் இங்கு நண்பகல் நேர வெப்பநிலை 131 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கிறது. இங்குள்ள மணல் மேடுகள் ஈஃபில் கோபுரத்தை காட்டிலும் உயரமானவையாக இருக்கின்றன. எம்டி குவார்ட்டர் என்று அழைக்கப்படும் இந்த பெரும் பாலை நிலப்பரப்பில் ஒரு பழங்கால நகரம் புதைந்து கிடப்பதாக ஏமன் நாட்டில் வழி வழியாக ஒரு கதை சொல்லப்பட்டு வருகிறது. ஊபர் என்னும் அந்த நகரத்தை பற்றிய குறிப்புகள் 1001 அரேபிய இரவுகள் கதையில் இடம்பெற்றுள்ளது. அரசனின் ஆணவத்தால் கடும் கோபமடைந்த கடவுள் அந்த நகரத்தை அழித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. பாலைவன மணலுக்குள் புதைந்து கிடக்கும் அந்த நகரத்தை பற்றிய தேடுதல் வேட்டை 20ஆம் நூற்றாண்டில் மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு ஆராய்ச்சியாளர்களின் முயற்சி பெரிதாக பலனளிக்காத நிலையில் விமானி ஒருவர் அளித்த தகவல்தான் அந்த நகரத்தை கண்டறியும் விதையாக அமைந்தது. 1944ஆம் ஆண்டு ஓமனிலிருந்து மஸ்கட்டுக்கு சென்று கொண்டிருந்த இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த விமானம் ஒன்று அரேபிய பகுதியில் திடீரென காணாமல் போனது. எரிபொருள் தீர்ந்து போனதால் அந்த விமானம் அவசரமாக ஷார்ஜாவில் தர இறங்கியதாக பின்னர் தெரிய வந்தது. அந்த விமானத்தை ஓட்டிச் சென்ற விமானி ஒரு சுவாரஸ்யமான தகவலை தெரிவித்தார். எம்டி குவார்ட்டர் எனப்படும் அந்த பாலைவன பகுதியில் பழங்கால அரண்மனைகளின் சிதைவுகளையும் கட்டிடங்களையும் இடிபாடுகளையும் தான் கண்டதாகவும், ஆனால் அங்கு யாரும் வசிப்பது போல தெரியவில்லை என்றும் தெரிவித்தார் அந்த விமானி. விமானி சொன்ன தகவல்களை கேட்ட ஓஷியா என்பவருக்கு அந்த பழங்கால நகரத்தை கண்டறிய வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. விமானி குறிப்பிட்ட அந்த இடத்தை சரியாக கண்டுபிடித்தார் ஓஷியா. அங்கு 2 ஏக்கர் நிலப்பரப்பில் ஏராளமான இடிபாடுகள் கிடப்பதை கண்டார். சில மணி நேரங்கள் மட்டுமே அங்கு தங்கியிருந்தார் ஓஷியா. தொலைந்து போன அந்த நகரம் குறித்து ஓஷியா எழுதிய புத்தகம் அப்போது பெரிய அளவில் வரவேற்கப்படவில்லை. 1982ஆம் ஆண்டு நிக்கோலஸ் கிளப் என்னும் ஆவணப்பட தயாரிப்பாளர் தொலைந்து போன அந்த நகரத்தை தேடத் தொடங்கினார். இதற்காக நாசாவின் உதவியை நாடினார் நிக்கோலஸ். செயற்கைக்கோள் புகைப்படங்களின் வழியாக பழங்கால ஒட்டக தடங்களை கண்டறியும் அந்த முயற்சி அவருக்கு வெற்றியை கொடுத்தது. 1990ஆம் ஆண்டு தனது குழுவினரோடு அவர் மேற்கொண்ட பயணம் ஊபார் நகரத்தை கண்டுபிடித்து கொடுத்தது. இப்போது சுற்றுலா தலமாகிவிட்ட அந்த இடத்தில் மேலும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். ஏமன் நாடு பாலைவனத்தால் மட்டும் ஆனதல்ல, அந்நாட்டுக்கு சொந்தமாக தீவுகளும் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 200 சிறிய தீவுகளை தன்னகத்தே கொண்டிருக்கும் ஏமனின் மிகப்பெரிய தீவாக இருக்கிறது சொகோட்ரா தீவு. ஏமனிலிருந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த தீவு உலகின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் ஒன்றாக இருக்கிறது. சோமாலியாவுக்கும் ஏமனுக்கும் இடையில் அமைந்துள்ள இந்த தீவு 2002ஆம் ஆண்டு அங்கு ஒரு விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பெரிதாக வெளி உலக தொடர்பின்றி இருந்தது. பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள கலபகோஸ் தீவுகளுக்கு பயணம் மேற்கொண்ட சார்லஸ் டார்வின் பல்வேறு கண்டுபிடிப்புகளுக்கு வித்திட்டார். அதேபோல பல தனித்துவமான விலங்கினங்கள் மற்றும் தாவர இனங்களைக் கொண்ட சொகோட்ரா தீவு இந்திய பெருங்கடலின் கலபகோஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தீவில் காணப்படும் பல்லுயிர் வளத்தின் காரணமாக இயற்கை பாரம்பரிய தளமாக இதனை அறிவித்திருக்கிறது யுனெஸ்கோ. சொகோட்ரா தீவில் டிராகன் இரத்த மரங்கள் எனப்படும் தனித்துவமான மரங்கள் வளர்கின்றன. இந்த மரத்தில் கிடைக்கும் சிவப்பு நிற பிசின் ரத்தம் போல இருப்பதால் டிராகன் இரத்த மரங்கள் என இவை அழைக்கப்படுகின்றன.
புராணங்களின்படி டிராகன்கள் மோதிக்கொண்ட போது சிந்திய ரத்தத்திலிருந்து முளைத்ததால் இந்த பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. மருத்துவ குணம் கொண்ட இந்த மரத்தின் பல்வேறு உறுப்புகள் வெவ்வேறு சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. தமிழ்நாட்டில் உணவுக்கு பிறகு வெற்றிலை மெல்லுவதை வழக்கமாக வைத்திருப்பதைப் போல ஏமன் நாட்டு மக்களும் பாரம்பரியமாக காட் எனப்படும் புகையிலை வகையை பயன்படுத்துகின்றனர். ஆனால் வெற்றிலையைப் போல அல்லாமல் காட் இலையை மெல்லும் போது கிளர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு தனித்தனி அறைகளில் அமர்ந்து ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக காட் இலையை பறித்து மெல்லத் தொடங்குகின்றனர். இத்தகைய தருணங்களில் பெரும்பாலும் அவர்களது உரையாடல் அரசியலை பற்றியதாக இருக்கிறது. முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது காட் இலையை மெல்லுவது நன்மை பயக்கும் என்று ஏமன் மக்களால் நம்பப்படுகிறது. உள்நாட்டுப் போர், வறுமை என தனக்கே 1000 பிரச்சனைகள் இருந்த போதும் வேலை வாய்ப்பின்மை, பஞ்சம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் தங்கள் நாட்டை விட்டு வெளியேறி வரும் சோமாலியா மற்றும் எத்தியோப்பியா போன்ற நாடுகளின் மக்களுக்கு ஆதரவளிக்கிறது ஏமன். 2009ஆம் ஆண்டில் மட்டும் 74,000 பேர் அவ்வாறு அகதிகளாக ஏமன் நாட்டுக்கு வருகை தந்தனர். ஹீப்ரு பைபிள் மற்றும் குரான் போன்ற புனித நூல்களில் குறிப்பிடப்படும் ஷீபாவின் பேரரசி ஏமன் நாட்டில்தான் வசித்ததாக சொல்லப்படுகிறது. பேரறிவும் பெரும் செல்வமும் பெற்ற ஷீபாவின் அரசி மன்னர் சாலமனை சந்தித்ததாகவும் அரசியின் அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு சாலமன் பதிலளித்ததாகவும் சொல்லப்படும் நிகழ்வுகள் காலம் காலமாக மக்களால் பகிரப்பட்டு வருகின்றன. இதேபோல 1001 அரேபிய இரவுகள் என்ற புகழ்பெற்ற கதையில் வரும் சிந்துபாத் கதாபாத்திரமும் ஏமன் நாட்டில்தான் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. பாலைவன பரப்பாக இருந்தபோதும் பல சுவாரஸ்யமான கதைகளைக் கொண்ட நாடான ஏமனில் வியக்க வைக்கும் சுற்றுலா தலங்களும் இருக்கின்றன.